இருக்கிறார். இயேசு அன்பானவர். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை அழைக்கிறார். இயேசு உங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார். அதனால உங்களை அழைக்கிறார். அவர் கரங்களை நீட்டி, அவர் காயம் நிறைந்த அந்த கரங்களை நீட்டி உங்களை அழைக்கிறார். இயேசு நல்லவர். இயேசு ஜீவிக்கிறார். இயேசு அன்பானவர். அன்பானவர்களே, அன்பான சகோதரர்களே, இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்தார். இயேசு உங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்து உங்களை மீட்டு எடுத்திருக்கிறார். உங்களை என்னையும் உருவாக்கினவர் இயேசு. இந்த வானத்தையும் பூமியை உருவாக்கினவர் இயேசு. இந்த உங்களை உருவாக்கி உங்களுடைய பாவங்களுக்காக இயேசு தன் ஜீவனையே கொடுத்து உங்களை மீட்டு எடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரண தண்டனையை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார். அன்பானவர். நாம் தாய் தகப்பன் கூட நமக்காக தன் ஜீவனை கொடுக்க மாட்டார்கள். நாம் உடன் பிறந்தவர்கள் நமக்காக ஜீவனை கொடுக்க மாட்டார்கள். நம்முடைய உற்ற நண்பர்கள் நமக்காக ஜீவனை கொடுக்க மாட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக தன் ஜீவனை கொடுத்து நம்மளை நரகத்துக்கு போக விடாதபடி நம்மளை பரலோகத்துக்குரியவர்களாக நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார். அந்த இயேசு எவ்வளவு எவ்வளவு அன்பரை என்னையும் நேசிக்கிறார். அன்பானவர்களே, ரத்தம் சிந்துவதில் பாவம் பரலோகம் போக வேண்டுமானால் ரத்தம் சிந்த வேண்டும். அந்த ரத்தம் பரிசுத்தமுள்ள ரத்தம் அந்த இருக்க வேண்டும். அந்த பரிசுத்தமுள்ள ரத்தம் இயேசு கிறிஸ்து ரத்தம் மட்டுமே. இயேசு கிறிஸ்து மட்டுமே பரிசுத்தர். அவர் மட்டுமே பரலோகத்துக்குரியவர். அவர் மட்டுமே பரலோகத்துக்கு சொந்தக்காரர். இயேசு அல்லாமல் நீங்கள் பரலோகம் வர முடியாது. இயேசு நாமம் இல்லாமல் உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை. இயேசு ஒருவரே சத்தியமும் ஜீவனும் வழியுமாய் இருக்கிறார். இயேசுவே பரலோகத்துக்கு செல்ல வழி. இயேசு அல்லாமல் நீங்கள் ஒருவரும் பரலோகம் செல்ல முடியாது. அன்பானவர்களே, அன்பான சகோதரர்களே, உங்களுக்காக ரத்தம் சிந்தினார். அந்த கல்வாரியில் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார். அன்பானவர்களே, அந்த ரத்தம் உங்கள் பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும். இயேசு ஒருவரை உங்கள் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் பெற்றவர். அவர் உங்கள் பாவங்களை மன்னித்தாதான் நீங்கள் பரலோகம் செல்ல முடியும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்டால் மட்டும்தான் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். அன்பானவர்களே, இயேசு என்று வாருங்கள், உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்றே நீங்கள் பரலோகம் வரலாம். இன்று நீங்கள் மரித்தாலும் பரலோகத்துக்கு வரலாம். நாளை என்பது நமக்கு நிச்சயம் இல்லை. இன்று இந்த நாள் ரட்சணிய நாள். இந்த நிமிஷம் நமக்கு கடைசி நிமிஷமாக இருக்கலாம். இந்த நாள் நமக்கு கடைசி நாளாக இருக்கலாம். இன்று இரவு அவர் வந்தார். இந்த நிமிஷம் இயேசு கிறிஸ்து வந்தார். உங்களுடைய நிலை என்ன என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாம் சம்பாதிக்கலாம், செல்வம் சேர்க்கலாம், பட்டம் வாங்கலாம், பதவி வாங்கலாம். ஆனால் அது எதுவுமே நம்மளை பரலோகத்துக்கு அழைத்து செல்லாது. இயேசு என்ற நாமம் மட்டுமே நம்மளை பரலோகத்துக்கு அழைத்து செல்லும். அன்பானவர்களே, சிந்தித்து பாருங்கள். நீங்கள் எதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறீர்கள்? எந்த நிலையில் இருக்கிறீர்கள்? அன்பானவர்களே, இன்று நீங்கள் மரித்தால் பரலோகத்துக்கு உரியவர்களாய் மாறலாம். இயேசு பாருங்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். உங்கள் பாவங்கள் கழுவப்படும். விலங்குகளில் ரத்தத்தை கொடுத்து நம் பாவங்களை நிவர்த்தி செய்யலாம் என்று நினைக்காதீர்கள். விலங்குகளின் ரத்தம் பாவங்களை மூடும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே நம் பாவங்களை கழுவும். அன்பானவர்களே, இந்த உலகத்திற்கு இயேசு ஒரே ஒளி. அப்ப இந்த உலகத்தின் ஒளியாய் இருக்கிறார். இந்த இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்தை கொண்டு வரவே அவர் இந்த உலகத்துக்கு ஒளியாய் வந்தார். அன்பானவர்களே, அவரிடம் வந்த எந்த மனுஷரையும் பிரகாசிக்க செய்கிற தேவன். அவர் இருளில் இருந்து உங்களையும் என்னையும் அழைக்கவே அவர் இந்த பூமிக்கு மனிதராக வந்தார். இந்த பூமியில் அவர் நம் பாவங்களை ஏற்றுக்கொண்டு அவர் மரண தண்டனையை சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். அன்பானவர்களே, உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் அவர் ராஜாதி ராஜா. அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர். அவர் உங்களை என்னையும் படைத்தவர். அவர் சர்வ வல்லமை உள்ளவர்.
அவர் இந்த வானத்துக்கு பூமிக்கு சகல அதிகாரம் உடையவர், சகலத்தையும் ஆளுகிறவர், சகலத்துக்கு உன்னதமான ராஜா. ஆனாலும் உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த பூமிக்கு மனிதராக வந்து தன் ஜீவனை கொடுத்து உங்களையும் என்னையும் மீட்டு எடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, அந்த அன்பை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அவர் எவ்வளவு அன்பானவர், தன் ஜீவனையே நமக்காக கொடுத்தார் என்றார். அவர் எவ்வளவு அன்பான தெய்வம் என்பதை சிந்தித்து பாருங்கள். இந்த வானத்துக்கு பூமிக்கு அவர் ஒருவர் தான் தெய்வம். அவர் தான் தாயின் கருவிலே நம்மளை உருவாக்கினார். தாயின் கருவிலே நம்மளை உருவாக்கி இந்த நாள் வரை நம்மளை பாதுகாத்து நம் தேவைகள் நடத்தி வழி நடத்தி இருக்கிறார். நாம் ஜீவனோடு நடமாடுகிறோம் என்றார். அவர் நமக்கு கொடுத்த ஜீவன், அவர் நமக்கு கொடுத்த தயவு, அவர் நம்ம வைத்த இரக்கம். அன்பானவர்களே, நான் இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக முடியுமா, எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்குமா என்று நினைக்கிறீர்களா? எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் இயேசு மன்னிக்க வல்லமை உள்ளவர். அவர் மனதுடையவர், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவரிடம் நீங்கள் வந்தீர்களா உங்கள் பாவம் மன்னிக்கப்படும், உங்களை ஏற்றுக்கொள்வார். அவர் பாவங்களை தான் வெறுக்கிறார், பாவிகளை நேசிக்கிறார். அவ்வளவு அன்பான தெய்வம். அன்பானவர்களே, கண்ணீரோடு இருக்கிறீர்களா, கவலையோடு இருக்கிறீர்களா? இயேசு வந்த வாருங்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கண்ணீர் களைப்பாய் மாறும். அவர் உங்கள் துக்கங்களை மாற்றுகிறவர், உங்கள் கண்ணீரை துடைக்கிறவர். இயேசு ஒருவரே. எல்லோரும் நம்மளை கைவிட்டு விட்டார்களே, நமக்கு ஒருவரும் இல்லையே என்று ஏங்குகிறீர்களா? கவலைப்படாதீர்கள், இயேசு உங்களை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார், ஒரு நாள் உங்களை விட்டு விலக மாட்டார். உலகம் முடிவு வந்த வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாத தேவன். மனிதர்கள் மாறலாம், இயேசு ஒரு நாளும் மாற மாட்டார். அவர் நித்தியமானவர், அவர் ஒரு நாளும் மாறாத அன்பு தெய்வம். அவர் உங்கள் துக்கங்களை எல்லாம் மாற்றுவார், கண்ணீரை எல்லாம் மாற்றுவார். தவிக்கிறீர்களா? தவிக்கிறீர்களா? பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை கொடுப்பார், நோயிலிருந்து விடுதலை கொடுப்பார், கட்டிலிருந்து விடுதலை கொடுப்பார். எல்லா நோய்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர் இயேசு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு பார்க்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். உங்கள் பாரங்களை பாரங்களை கொடுப்பார். அவர் ஆறுதலின் தேவன், அவர் சமாதானத்தின் காரணர். குடும்பத்தில் சமாதானம் இல்லையா? இயேசு வந்து வாருங்கள். அவர் குடும்பத்தை நேசிக்கிறவர், குடும்பத்தை கட்டுகிறவர், குடும்பத்தின் ஆறுதலின் தேவனாயிருப்பார். குடும்பங்கள் அவர் இரத்தத்தினால் வேலை அமைத்து பாதுகாப்பார். அன்பான சகோதரர்களே, அன்பான சகோதரிகளே, இந்த மறுத்தால் எங்கே போவீர்கள்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இன்மைக்கு மாத்திரம் நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் அதுக்கு ஐயோ பாவம், அது பரிதாபத்துக்குரியது. அன்பானவர்களே, நாளை என்பது நமக்கு இல்லை. இந்த நாள் கடைசி நாளாக இருக்கலாம். இந்த இரவு இயேசு வருவார். அவர் சொன்ன எல்லா அடையாளங்களும் இப்பொழுது இந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. நம்மை சுற்றில் கொஞ்சம் பாருங்கள். அவர் சொன்ன ஒவ்வொரு காரியமும் எல்லாம் போர்கள், யுத்தங்கள், அழிவுகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. கடைசி நிமிஷத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உங்கள் மனதை இயேசுவந்த கொடுங்கள். இயேசுவந்த வரலாம். அன்பானவர்களே, இனி சிந்திப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. காலம் பொன் போன்றது, காலம் கொள்ளாதது. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இயேசு உங்களை நேசிக்கிறார். அன்பானவர்களே, இயேசுவிடம் வாருங்கள். அவரே உங்களை ஆறுதல் படுத்தி, உங்களை சமாதானப்படுத்தி, உங்கள் காரியங்களை எல்லாம் கைகூட வர செய்வார். அன்பானவர்களே, உங்களை இயேசு அழைக்கிறார், உங்களை நேசிக்கிறார். God bless you.